வந்து ஔவையார்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஔவையார் ஒரு கோயிலுக்கு பயணிச்சுட்டு இருக்கும்போது பார்க்கும்போது, அவங்க இளைப்பாறுறதுக்காக அந்த கோயில்ல உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு பிரேத கிரகம், ஒரு ஆவி வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்ரோஷமா சக்தி இருக்கும்போது, அந்த ஔவையார் கேட்குறாங்க. "ஏன் ஆவி இந்த மாரி வரவங்க போறவங்கள பக்தர்கள எல்லாம்" ஏன்னா மண்டபத்துல எல்லாம் தங்குவாங்கல்ல. "ஏன் இப்படி பக்தர்கள எல்லாம் வந்து சிரமப்படுத்துற?" அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு ஆக்ரோஷமா சிரிச்சுது. அப்போ அந்த தியானத்துல அவங்க போய் கண்ண மூடி தியானத்துல பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கணவனால் கைவிடப்பட்டு அவங்க வந்து ஒரு துர்மரணம் அடைஞ்ச அதுக்காக அந்த ஒரு ஏக்கத்துக்காக இருக்கு. அப்போ வந்து ஔவையார் வந்து பாட்டு பாடுறாங்க. "வெண்பாய் இருகால் கல்லானே கண்டாலே கையால் வெள்ளோரை கண்பார்க்க கண்டாலே கண்டாலே பெண்பாவி பெற்றாலே பெண்பாவி பெற்றாலே பிறர் நகைக்க பெற்றாலே மற்றோ மற்றன்று." இந்த ஒரு பாடலை பாடி அவங்க கையில் வச்சுருந்த தீர்த்தத்தை அந்த ஆவி மேலே தெளித்து அவங்க பார்த்திங்கன்னா மோட்சம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஔவையாருன்னு சொல்லுவாங்க. ஔவையார் வந்து சில பேர் வந்து கல்யாணம் ஆகாதவங்க கூட கும்பிடுவாங்க. ஆனால் இந்த பிரேதத்துக்கு வந்து ஔவையாரும் ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன்ஸாக இருப்பாங்க. ஔவையார் ஆமாம். என்னோடய கிளைண்ட்ஸ் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா மாந்தியால் பாதிக்கப்பட்டவங்க வீட்டில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஔவையார் ஃபோட்டோ நானே ஃப்ரேம் போட்டு கொடுத்து இவங்கள டெய்லி கும்பிட்டு இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லியிருக்கேன்.